வணக்கம் நண்பர்களே. நிஃப்டி நேற்றுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் ரீகேப். நிஃப்டி 50 என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம். நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். வீடியோஸில் மார்னிங் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா மார்னிங்கே சொல்லியிருந்தோம். தமிழ் வியாபாரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங்கே என்ன ஃபஸ்ட்டு வீடியோ என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா 94லேருந்து 124 கால் கொடுத்துருந்தோம். 124 ஓகேங்களா. ஸோ கால் மட்டும்தான் சொல்லிட்டோம் காலையிலேயே. ஸோ அக்ரெசிவ் செல்லிங்னு சொல்லிட்டோம். ஸோ 124 அடுத்த வீடியோவில் ஹிட் ஆச்சு. 124 ஹிட் பண்ணோன்னு ஸ்ட்ரைட்டாக 156 வரைக்கும் போகும். ஓகேங்களா. அதிலே சொல்லியிருந்தோம், முக்கியமான விஷயமே தீயதை பார்க்காதீங்க. ஒன்லி 22,24,000 பி பார்த்துருந்தீங்க. 94 பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா தான் நம்ம வந்து கால் சைடு போகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 126 ஹிட் பண்ணிவிட்டு 156 போயிட்டான். ஸோ அதேமாரி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஒரே கேண்டலில் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம 180 வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் அந்தளவுக்கு போகலை. ரைட். நீங்கள் எண்டில் பார்த்தீங்கன்னா அதே 94 ஹிட் பண்ணிவிட்டு 94 ஹிட் பண்ணவன் 94 ஹிட் பண்ணவன் ஒரே கேண்டில் அந்த 160 திரும்பவும் ஒரு சான்ஸ் கொடுத்து வெளில வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கால் வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக லாஸ்ட்டில் தான் புக் பண்ணியிருப்பீங்க. இதே புட்டு வச்சிங்கன்னா தப்பிச்சு வர்றதுக்காக வழி இருக்குது. சரிங்களா. இது நேற்று நடந்தது. ஸோ இதுக்காக நம்ம வந்து எடுத்தோடனே வந்து புட்டு எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 24,000 பி ஒரிஜினல் வேல்யூஷனில் வந்து சொன்னாங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து ஓப்பனிங்லேயே நமக்கு தெரிஞ்சிடணும் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போக போகுது, எப்படி ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு 2-3 கேண்டில் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னாவே நமக்கு அந்த மார்க்கெட்டோட டைரெக்ஷன் கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் காலாக புட்டான்னு அது செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணவே தவிர மார்க்கெட்டு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் மேலே ஏறி இறங்குறதுக்காக நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருந்தோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டாக மணி மேக் பண்ண முடியாது. தப்பான ஒரு கேண்டலில் மாட்டினீங்கன்னா, ஒரு ட்ரெண்டில் மாட்டினீங்கன்னா உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. சரிங்களா. ஸோ எஸ்டர்டே வந்து புட்டு வச்சுருந்தா லாஸ்ட் மினிட்ஸில் கூட டைமிங் பாருங்கள், கிட்டத்தட்ட 3 மணிக்கு கூட உங்களுக்கு வெளியில் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், அந்த 100 to 150 தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே வெளில வரதுக்கான சான்சஸும் கொடுத்தான். சரிங்களா. நம்ம கொடுத்தது வந்து 126 124 கொடுத்தோம். அது இந்த இடத்துல கொடுத்தோம். ஸோ அகைன் 150 போனால் திரும்ப 170 150 வரைக்கும் வந்துட்டு திரும்பி 160 வரைக்கும் போகணும். ஸோ இந்த 2 வேவில் இதெல்லாம் ஒரு வேவ் எடுத்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக மணி மேக் பண்ணிக்கலாம். மோர் தேன் 50%. சரிங்களா. ஸோ மோர் வந்து லாஸ்ட் மினிட்ல கூட அந்த 94 ஹிட் பண்ணோன்னா 160 ஸ்ட்ரைட்டாக 159 160 போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. கரண்ட்லி க்ளோசிங் வந்து 94 கீழே க்ளோஸ் வச்சுட்டான். பட் இது வந்து இன்னையோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 3 o'clock மேலே நடக்கிறதெல்லாம் வந்து ட்ரெண்டில் எடுத்துக்க முடியாது. இது அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ மண்டே என்ன ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து அப்டேட் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ கைஸ். ஹாப்பி வீக்கெண்ட்.